வணக்கம். நாம இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேரை பத்தி பார்க்கலாம். ட்ரெண்ட் என்ன, ரேஞ்ச் என்ன, எப்போ என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும், ரிவர்சல் எப்போ, அடுத்த டார்கெட் எவ்வளோன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு, க்ரீன் லைனு. ஸோ அப் ட்ரெண்ட்ல இருக்கு ஷார்ட் டேர்ம். ஆனால் இதுவே நீங்க ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், ஒரு 1 இயர்ல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ பாருங்க, டவுன் 786 கீழே வந்துருக்கு. ஸோ இந்த சேனலே பார்த்தீங்கன்னா டவுன் சேனல் தான். அது உள்ள ஒரு வித்தின் தி டவுன்வர்ட் சேனல் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் பார்த்துட்டீங்க. இப்போ ரேஞ்ச் என்ன, ரேஞ்ச் இதோட ரேஞ்ச் கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரேஞ்ச் என்னன்னா 361 to 524 ரேஞ்ச். இதுதான் அமௌண்ட் ரேஞ்ச். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசனோட பட்டாசு லிஸ்ட்ல இருக்குது. ஸோ எப்போ என்ட்ரி எக்ஸிட், டீ காப்பி ரேஞ்ச் என்ன, அதை பற்றி என்னோட ஐடியா பிரகாரம் பார்க்கலாம். இப்போ ரேஞ்ச் பார்த்துட்டோம். அடுத்தது என்ட்ரி எக்ஸிட் எப்போ. என்ட்ரி இப்போதைக்கு எடுக்காம இருக்கிறது பெட்டர். ஏன்னா அப்பர் எண்ட் ஆஃப் தி ரேஞ்சில் இருக்கு, ஹையர் எண்ட் ஆஃப் இருக்கு, ஆல்மோஸ்ட் 524 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ பெட்டர் டு அவாய்ட். சரி, எப்போ என்ட்ரி எடுக்கலாம்? இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் 455 கிட்ட வந்தா லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் ஒரு டீ காஃபி ரேஞ்சுக்கும், ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் டிஃபன் காஃபி ரேஞ்சுக்கும் என்ட்ரி எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிட் ஆகணும்னா எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் கீழே ஹெவி வால்யூம் வித் பிக் கேண்டில் பிரேக் டவுன் அடுத்த சப்போர்ட் இது 438 409 385. அதுக்கப்புறம் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 37. ஸோ ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷன் ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க ஒன்று மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது எடுக்கலாம், இல்லை பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வரும்போது தே கேன் மேக் என்ட்ரி. ஸோ ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ் அளவுக்கு தே கேன் மேக் என்ட்ரி. லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் ஒரு நார்மல் மீல்ஸ் அளவுக்கு இங்க என்ட்ரி எடுக்கலாம். ஸோ எப்போ எக்ஸிட் ஆகணும், அதாவது ஸ்டாப் லாஸ், ரெகுலரா ஸ்டாப் லாஸ் வைக்கிறவங்கன்னா பிலோ தி சேனல் 1 day க்ளோஸ் வித் பிக் கேண்டில் ஹெவி வால்யூம் ஓட 1 day க்ளோஸ் கொடுத்தா அப்போ தே கேன் மேக் எக்ஸிட். இல்லை கண்டினியூவா இருக்கிறவங்க தே கேன் வெயிட். ஸோ இதெல்லாம் தான் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம். இது என்ட்ரி எக்ஸிட் பார்த்துட்டோம். எக்ஸிட் இப்போ ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க ப்ராஃபிட்டபிள் எப்போ என்ட்ரி எக்ஸிட் ஆகணும்னா ஆல்ரெடி ஹையர் எண்ட் ஆஃப் சேனல் 540 கிட்ட இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு, மறுபடியும் மேலே போகுது, ரெண்டும் பிரேக் டவுன் ஆகல. ஸோ மறுபடியும் ஹையர் எண்ட் ஆஃப் சேனல் அரௌண்ட் 540 கிட்ட வருது, அவங்க எக்ஸிட் ஆகலாம் வித் ப்ராஃபிட். இல்ல இந்த ப்ளூ லைன் தான் ரிவர்சல் லைன். எதுன்னா இந்த ப்ளூ லைன் 500 தான் ரிவர்சல் லைன். இந்த ப்ளூ லைனை பிரேக் டவுன் கொடுத்தா வித் பிக் கேண்டில் ஹெவி வால்யூம் தே கேன் எக்ஸிட். இந்த பிளாக் லைனும் இருக்கு, இங்க ஒரு பிளாக் லைன் நார்மல் சப்போர்ட் பிளாக் லைன் வித் நார்மல் ஸ்டாப் லாஸ் 501 ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன்னா விட்டகுற தொட்டகுற மாதிரி 490 கீழே வரும். ஸ்டாப் லாஸ் கீழே வந்துட்டு நீங்க ஷார்ட் வச்சிருங்க, இல்லை வித்துருவீங்க, ஓஹோ டவுன் ஆகுது. மறுபடியும் பார்த்தா 501 இங்க ஸ்டாப் லாஸ் இருக்குது, 501 520 அந்த ரேஞ்சுக்கு போகும். ஓஹோ மேலே போகுது சொல்லிட்டு நீங்க மறுபடியும் என்ட்ரி எடுப்பீங்க, மறுபடியும் அந்த ஸ்டாப் பிளாக் லைன் கீழே மறுபடியும் கீழே வரும். ஸோ கீழே வரும், கீழே போனா விற்பீங்க, மேலே போவோம் வாங்குவீங்க, மறுபடியும் கீழே வரும். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். ஸோ யூஎஸ்எல் பார்த்துட்டோம், என்ட்ரி எக்ஸிட்டை பார்த்துட்டோம். அடுத்தது டார்கெட். அடுத்த டார்கெட் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் சேனலை நல்ல ஒரு பிக் கேண்டில் ஹெவி வால்யூமோட பிரேக்கர் சேனல்ல இருந்து அடுத்த டார்கெட் வந்து அரௌண்ட் 564 இந்த லைன் இருக்கும். இந்த லைனை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஒன்று கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே தான் வரும்னு சொல்ல முடியாது, 564 இல்லை அடுத்தது இந்த லைனை ஃபாலோ பண்ணி 570 580 அந்த ரேஞ்சுக்கு போகலாம். இந்த சப்போர்ட் ஜோன் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டா வரும். ஸோ இதுதான் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸோட எப்படி என்ட்ரி எக்ஸிட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. whenever you come back again என்னோட லெவல்ஸை பார்க்கறதுக்கு வரும்போது சப்ஸ்கிரைப் செய்து. தேங்க்யூ.